ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டதால் தானே இப்போது இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இனி நீ சந்தோஷமாகவே இதை கேட்கலாம். ஏனெனில் இப்போது இந்த நொடி முதலே உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழப்போகிறது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உன்வசமாக மாறப்போகிறது என் செல்லமே. எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம். உன் வாழ்வில் என்ன நிகழ்ந்தாலும் எது நடந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே. பொறுமையோடு இருந்தால் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நீ பெறும்படி உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உனக்கான எல்லாமே இப்போது உன்னை வந்து சேரப்போகிறது. ஆனால் அதுவரையிலும் கொஞ்சம் பொறுமையோடும் பக்தியோடும் காத்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள் என் செல்லமே. நீ பொறுமை இழந்து கோபப்படுவதாலேயோ அவசரப்படுவதாலேயோ வருத்தப்படுவதாலேயோ வேதனைப்படுவதாலேயோ எதுவும் மாறப்போவதில்லை. எதுவும் உன்னிடம் தானாகவே வந்து சேரப்போவதும் இல்லை. ஆனால் என்னை நம்பினால் உனக்கென எழுதப்பட்டது உன்னிடம் வந்து சேரும் வரையிலும் நான் ஓயமாட்டேன் என் செல்லமே. நீ கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். பொறுமையாக நீ காத்திருந்தால் நடக்கவே நடக்காது என நினைத்த விஷயம் கூட அதிசயமாக நடந்து முடியக்கூடிய சாத்தியக்கூறுகளும் உன் வாழ்வில் நிச்சயமாக நிகழும். இத்தனை காலம் வரை எப்போது நல்லது நடக்கும், நான் ஆசைப்பட்டது எப்போது கிடைக்கும் என்றுதானே பொறுமையாக காத்திருந்தாய். இப்போது அதற்கான முடிவு கிடைக்கப் போகும் சமயத்தில் பொறுமையிலிருந்து அவசரப்படாதே. பொறுமை என்பது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு கருவி. அதன் மூலமாக நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். உனக்காக உன் வராகி என்னை நான் இருக்கும்போது உனக்கேன் மனக்கவலை? ஒரு நொடி போதும். உன் கவலைகளையும் வாழ்க்கையையும் மாற்றியமைக்க என்னால் முடியும் என நீ அறிவாய்தானே. என்னை நம்பு, உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சியை உனக்காக உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன். எதற்காகவோ கஷ்டப்பட்டு இத்தனை போராட்டங்களை உன் வாழ்வில் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் நிகழ்ந்த போராட்டங்களுக்கும் விரக்திகளுக்கும் வேதனைகளுக்கும் முடிவாக இப்போது உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பதற்காக வந்துள்ளேன். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம், எல்லாம் கடந்து போகும் என துணிச்சலான உனது குணத்தின் மூலமாகவே உனது எதிர்காலம் நன்றாக இருக்கும்படி நான் செய்வேன். என்ன நடந்தாலும் தைரியமாகவும் துணிவாகவும் இரு என் செல்லமே. ஒருபோதும் கலங்கி நிற்காதே. போராடு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைத்தது நடக்கும் வரையிலும் உன் முயற்சியை ஒருபோதும் விட்டுவிடாதே. மிகச் சுலபமாக நீ உன் வாழ்வில் வெற்றி பெறும்படியும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையும்படியும் இப்போது உனக்கான நல்ல நேரத்தை நான் தான் தொடங்கி வைத்துள்ளேன். இனி உன் வாழ்க்கை என்பது பிரம்மாண்டமான வெற்றி நிறைந்ததாக இருக்கப் போகிறது. எல்லாவற்றையும் நீ அடைவதற்காகவே உன்னை சிறப்பாய் ஆசீர்வதிக்க தயாராகத்தான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன். இனி உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்லும்போது 1000 முறை முயற்சி செய்யும் போது 100 தடங்கள் வந்தாலும் அதை நினைத்து கவலைப்படாமல் அத்தனையையும் கடந்து போக கற்றுக்கொள். உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். தடைகள் பல வரலாம் என் தங்கமே. அதை தட்டி பறிப்பதற்கு பல கூட்டமும் வரலாம். ஆனால் வெற்றியை நான் உனக்கானதாகத்தான் எழுதி வைத்திருக்கிறேன். எதை கண்டும் அஞ்சாமல் உன் வராகி அம்மா உனக்காக இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு முன்வைத்த காலை பின்னெடுக்காமல் முயற்சிகளை செய்து போய்கொண்டே இரு. எல்லாமே உனக்கான வெற்றி படிக்கட்டுகளாக மாறும்படி நான் செய்து காட்டுவேனின் செல்லமே. உன் வாழ்க்கையில் வெற்றி உன்வசமாக மாறத்தான் போகிறது. கவலைப்படாமல் தைரியமாக உறுதியான முடிவெடு. மனம் நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிகச் சுலபமாக எடுத்து விடலாம். நீ மனதில் நிம்மதியையும் தெளிவையும் எனக்காக உருவாக்கி கொள்வாயா? மன நிம்மதியான வாழ்க்கை என்பதுதானே வாழ்வில் வெற்றிகளை கொடுக்கும். நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து நீ என்ன சாதிக்கப் போகிறாய்? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் கற்றுக்கொள். ஏனெனில் நீ நிம்மதியின்றி வேதனைப்படுவதாலோ கவலைப்படுவதாலோ கண்ணீர் விடுவதாலோ இங்கு எதுவும் மாறப்போவதில்லை. உனக்காக என்ன செய்ய வேண்டுமென உன் வராகியம்மா நான் முடிவெடுத்து அதையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயே நீ நினைத்ததெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நல்வழியை நான் காட்டுவேன் என் செல்லமே. நீ எதற்காகவும் யாரையும் முழுவதுமாக சார்ந்து வாழ வேண்டிய அவசியமில்லை. யாரையும் நம்பி வாழ வேண்டிய வழியும் உனக்கு இல்லை. ஏனெனில்
உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோடு நானே உனக்கு அள்ளித்தரப் போகிறேன். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையும் சரி, இனி நீ வாழப்போகும் வாழ்க்கையும் சரி, இரண்டுமே மிகப்பெரிய வித்தியாசம் கொண்டதாக இருக்கப் போகிறது. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டும்தானே கண்டிருக்கிறாய். இனிமேல் உனது வாழ்வில் எனது அருளையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழப்போகிறாய். நீ கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்களே இல்லை என சொல்லும் அளவிற்கு அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் என்பது எனக்கு தெரியும். அதனால் தானே இதுவரை நீ கஷ்டப்பட்டதும் போதும், காத்திருந்ததும் போதும் என்று சொல்லி உன் வேண்டுதல்களையெல்லாம் உனக்காக நிறைவேற்றி கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உன் தாய் நானே வந்துவிட்டேன். எல்லா கஷ்ட நாட்களும் எல்லா துன்ப நாட்களும் இன்றோடே முடிந்து போகும் என் செல்லமே. இனி நீ விருப்பப்பட்டபடியே உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உனக்கு அமையும். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் தானாகவே உனக்கு கிடைக்கும். விளைநிலமாகவே இருந்தாலும் கூட அதில் ஏதாவது விதையை போட்டு உழுதால்தானே அதிலிருந்து விளைச்சலை எடுக்க முடியும். அதே போல என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாகவும் துன்பங்களை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய நல்ல குணத்தின் மூலமாகவும் தான் உன்னால் வெற்றியை பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள். எக்காலத்திலும் எதையும் கண்டு அஞ்சாமல் நல்லது நடக்குமென தைரியமாய் இரு என் செல்லமே. உன் வராகியம்மா உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தாலே போதும். துன்ப துயரங்கள் எல்லாம் இருக்குமிடம் தெரியாமல் ஓடி போய்விடும். இந்த உலகில் எல்லாருக்குமே சரியான செயல்களை செய்து கொண்டு நேர்மையாக வாழக்கூடிய நல்ல உள்ளமோ உடலோ மனமோ இருக்காது. அந்த வகையில் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் குறை உள்ளவர்களாகவும் மன ஊனம் உள்ளவர்களாகவும் தானே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் உன்னை ஒருவர் குறை சொல்கிறார் என்பதற்காக நீ வருத்தப்படலாமா? அவரவர்களுக்குள்ளேயே 1000 குறைகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எங்கே நீ வெற்றி பெற்று விடுவாயோ என போட்டி எண்ணத்தோடும் பொறாமை குணத்தோடும் உன்னை ஏதோ ஒருவர் யாரோ குறை சொல்கிறார் என்றால் எதற்காக நீ வருந்த வேண்டும்? நித்தமும் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த அருள் நிறைந்த ஆசீர்வாத வார்த்தைகள் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் விரைவில் மாற்றி காட்டுவேன். எல்லோரிடமும் அன்பாக பேசு, அரவணைத்து பேசு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ நல்ல வழி நடந்தால் இனி வரும் காலங்களில் எல்லா வளங்களையும் பெறுவாய். என் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாய் நிற்கும். என் இதயத்தில் உன்னை பத்திரமாய் வைத்து அரவணைத்து வளர்க்கவே நான் ஆசைப்படுகிறேன். உன் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் உன் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் உன் நம்பிக்கையை வீணாக்காமல் இருப்பதற்காகவுமே உனக்கு தேவையான விஷயங்களை நான் செய்ய போகிறேன். நான் உனக்கு துணையாய் இருக்கும் வரையிலும் உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது.